வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைப்பதற்காக பல்வேறு தூதுகளை எடப்பாடிக்கு அனுப்புகிறாங்க. ஆனால் அதற்கு எடப்பாடி சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படின்னு திட்டவட்டமாக தெளிவாகவே எடப்பாடி சொல்லிட்டாரு. அவர் பாட்டுன்னு அவர் தேர்தல் பணிகளில் களத்தில் இறங்கிட்டாரு. பல்வேறு மாவட்டங்களுக்கு போகிறது, கூட்டங்களை கலந்துகிறது, ஆர்ப்பாட்டங்களை கலந்துகிறதுன்னு எடப்பாடி பழனிசாமி அடுத்து அரசியல் நகர்வுக்குள்ளே தீவிரமாக போயிட்டு இருக்கிறாரு. அவருக்கு பின்னாடியே பாஜக துரத்தி பிடிக்கிறாங்க. உங்களை விடுவதா இல்லை, நீங்கள் அதிமுக பாஜகவில் கூட்டணி வைக்கணும்னு பல நபர்களை அனுப்பி தூது அனுப்புகிறாங்க. பாஜகவின் திட்டம் என்னன்னா 543 இடங்களில் 400 இடங்களை வெற்றி பெற்று பாஜக மீண்டும் ஆட்சி பிடிக்கணும். அதனால் என்ன வேணாலும் பாஜக செய்வதற்கு தயாராக இருப்பாங்க. மற்ற மாநிலங்களில் பாஜக சில மாநிலங்களில் பாஜக ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த மாநிலங்களில் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் பாஜக கால் ஊன்றுவது மிகப்பெரிய கடினம். ஏன்னா மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிருப்தி பாஜக மேலே இருக்கிறது. அதனால் தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவிற்கு ஓட்டளிப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. அப்படிங்கிறதுனால தான் அதிமுகவை கூட்டணிகளை கொண்டு வரலாம், தேமுதிக பாமகவை கூட்டணிகளை கொண்டு வரலாம். தேமுதிக ஏற்கனவே என்ன சொல்லிட்டாங்க, 14+1 இதை கொடுத்தா தான் இந்த நான் கேட்குற இந்த சீட்டை கொடுத்தா அந்த கட்சியோட கூட்டணிகளுக்கு நான் வருவேன்னு தேமுதிக கட்சியினுடைய பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்லிட்டாங்க. அதனால 14+1 பாஜக கொடுக்குமா, அது ஒரு மிகப்பெரிய கேள்வி தான். அதே போல் அதிமுக 14+1 கொடுக்குமா அப்படிங்கிறதும் கேள்விக்குறி தான். கடைசி நேரத்தில் இந்த இழுபறியான இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீட்டில் யார் சுமூகமாக தேமுதிகவுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். அதே நேரத்தில் 14+1 14+1 தேமுதிக கேட்கறது நியாயமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருந்திருந்தால் அது வேற கதை. இப்போ பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இத்தனை தொகுதி 2 கட்சிகளும் பாமகவும் அதாவது அதிமுகவும் பாஜகவும் ஒதுக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. இந்த நேரத்தில் கூட்டணி இழுபறியும் அதிமுகவிலையும் பாஜகவிலும் இருக்கிறது. இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணுறாரு, அடுத்த கட்ட காய் நகர்த்தல ஒவ்வொரு ஊர்லேயும் போய் கூட்டத்தில் பேசும்பொழுதும் பாஜகவுக்கு எதிர்த்து பேசக்கூடிய செயல் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அமித்ஷா மூலியமாக ஒரு தூது அனுப்புகிறாங்க, ஒரு மிரட்டல் கொடுக்குறாங்க. பாஜகவில் உங்களுடைய எங்கள் கதவு எப்பவுமே திறந்திருக்கு, நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்றாங்க. நாங்கள் வரலப்பா விடுங்கப்பா அப்படின்னு இவங்க அதிமுக கதவை இழுத்து பூட்டு மிகப்பெரிய ஒரு பூட்டு போட்டுட்டு தான் டி ஜெயக்குமார் ஏற்கனவே செய்தியாளர் மத்தியில் சொல்லிட்டார். இப்படி ஒரு பல்வேறு கட்ட போராட்டங்கள் மத்தியில் பாஜக தமிழகத்தில் என்ன செய்யும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அதே நேரத்தில் அதிமுக தனித்து நின்றால் அவர்கள் வெல்வார்களா வீழ்வார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. கடைசி கால நேரத்தில் அதிமுக பாஜகவின் கூட்டணி வைத்து விடுவார்கள் அப்படின்னு அரசியல் விமர்சகர்களும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அது சாத்தியம் இல்லையான்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். அதே வேளையில் அதிமுகவின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சாதுரியமாக அரசியல் காய் நகரத்தில் செய்கிறார். இதில் நல்லாவே தெரிந்து திட்டவட்டமாக தெளிவாக செய்கிறாரு. வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி இல்லைப்பா, நான் அடுத்து சட்டமன்ற தேர்தலில் பார்த்துக்கலாம், அப்போ வேணால் கூட்டணி வைக்கிறோமோ வைக்கலையானு அப்புறம் பார்த்துக்கலாம், அது இன்னும் காலம் இருக்கிறது, இப்போதைக்கு நான் தனித்து தான் நிற்கணும், என்னுடைய பலத்தை நான் நிரூபிக்கணுங்கிறதுனால அவர் தனியாக நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு ஒரு புள்ளி விவரமும் சொல்லுகிறது. இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைக்குமா வைக்காதாங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.